தாண்டும் போது கூட பதமா தாண்டுறீங்களா? நான் தாண்டாத வேலையா ஐயா? போலீஸ்மா. ஐயோ கடவுளே, என்னடி? அர்ஜுனா. சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்துல இங்க? தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பு கூட்டி இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ ஏமா, முதல்ல அந்த நாயை கட்டுமா. கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாதய்யா. அடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாத ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. ரெண்டு வேலையானாலும் ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கேன். ஐயா அது வேணாம் ஐயா. அட விடுவலிமா, நம்ம என்ன வேர்த்தாளுங்களா? இல்லையா, அது எச்சு தட்டியா. மல்லி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, என்ன பதட்டம்? பார்த்து போ. கை தவறச்சியா. மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. வள்ளிமா, உனக்கும் நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கு நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த புண்ணியத்தில் வயக்கு ருசியாக நல்ல சோறு கிடைச்சது. விடு வள்ளிமா, சாப்பிட்டு போட்டோம். எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லைம்மா, வாங்க. உண்ட மழக்கம் திண்ணையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? பையா, இந்த நாய் இப்பதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்கய்யா, சாப்பிட்டோன்னு திண்ணில படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ கேட்டியா? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்பா. சொன்னதே நம்மளதான். அம்பு உயிரை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், ஆசை தூண்டி போட்டு இழுக்குது பார், பேராசை வலையை விரிந்து வீழ்த்துது பார். என்னாச்சு? எதையோ தின்னு
வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. கொடூரராவின் மேலே மாயாத சூழ்ச்சி மேகம் தான் வாழ பிறரை கொல்லும் பின் புத்தி எங்கு வெல்லும் கொன்றால் பாவம் தின்றால் போகும் தின்ற பாவம் என்ன தின்ற பாவம் என்ன ஆகும் கடைசியில் எப்படியோ சாப்பிட போறேன். ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்திருப்பா. வந்த உடனே உங்க காலில் விழுந்திருக்கணுமா? பங்கு ஐயா, கடையை பார்த்துக்க, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சைக்கிள் எடுப்பா, சீக்கிரம் எடு. பங்கு போதுண்ணே. என்ன மாதிரி ஆளுங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தலைவர் மறுபடியும் கடையை திறந்து விட்டுருக்காரு. நீ யாருடா நடுவில்? இன்னொரு கிளாஸ் கொண்டாடா. விஷத்தை கலக்கல நீ. உன் பொண்ணு வாழ்க்கையை விட எவனோ தெருவில் போறவன் உசுறு பெருசா போச்சு. நான் சந்தோஷமா இருக்க போறது பிடிக்கல. ஏன் இது வரைக்கும் நான் அனுபவிச்சது பத்தாதா? இதுக்கு மேல அனுபவிக்கணுமா? மல்லி, அப்படியெல்லாம் பேசி என்ன கொல்லாதடி. நம்ம நாய் சத்தத்தை பார்த்துட்டு எனக்கு அடிவெல்லாம் கலங்கிருச்சடி. அதான் அவ சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலக்க மனசு வரலடி. சீவாயமோடு, உனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் தான் அந்த விஷத்தை சாப்பிட்டு சாகணும். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி கோலை கிடையாது. என்னடி தொப்பல் கொடியா இருக்கிற கத்திடி? கோழி கழுத்தையும் இதுலதான் அர்த்தம். இப்ப நீ விட்டா அவ சாவா, இல்ல நான் சாவேன். வள்ளியக்கா குரல் மாதிரி கேக்குதே. வள்ளியக்கா, வள்ளியக்கா,
என்ன கண்ணப்பா? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்த்துட்டு போனேன். இல்ல என்னன்னு கேட்டு போலாம் வந்தேக்கா. கத்துன சத்தமா? நான் ஒண்ணு கத்தலையேப்பா. நீங்க கத்துன மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன்பா கத்த போறேன்? வேற ஏதாவது சத்தம் கேட்டிருப்ப. அப்ப சரி, நான் வர்றேன்க்கா, ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா போப்பா, ரொம்ப இருட்டிருச்சு. எனக்கு இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒண்ணு தானக்கா. வள்ளியக்கா, வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல. விருந்தாளியா? எங்க வீட்டுக்கு யார் வர போறாங்கப்பா? நீங்க பொய் சொல்றீங்க. காலையில நானு சொல்றாங்கல்ல, பொத்தின்னு போக வேண்டியதானே. பொய் சொல்றாங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. போறோம் இல்லையா, இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? ஆமா, கருப்பு சாமி என்ன இல்ல? இந்த நேரத்துல அவர் எங்க இருப்பான்னு தெரியாதா? கிளம்பு குருட்டு பையன். மல்லியா, கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல, கண்ணு தெரிஞ்சு வழி மாதிரி போறான் பாரு, அவன் தான் நிஜமான குருடன். நான் வர்றேன்.